Hi friends, welcome to Lead Developer. நான் இந்த வீடியோ உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா HTML யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளா ஒரு டிசைன் எப்படி பண்ணலாம்னு சொல்லி தர போறேன். வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டுருக்கேன். பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, போய் பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நாம HTML இருக்க டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். HTML போல்ட்னா என்ன? நம்ம டாக்ஸ் ஒரு டெஸ்ட்டை வந்து போல்ட் பண்றது யூஸ் பண்ற டாக்ஸ் தான் போல்ட்னு சொல்லுவாங்க. இட்டாலியன் நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஃபோண்ட் சேஞ்ச் பண்றதா இட்டாலியன் யூஸ் பண்றோம். அண்டர்லைன் நமக்கு ஒரு தேவையான டெக்ஸ்ட்டை நம்ம ஹைலைட் பண்ணணுமோ இல்லை அண்டர்லைன் பண்ணணும்னா அண்டர்லைன்ங்கிற ஒரு டேக் மட்டும் யூஸ் பண்ண மட்டும் போதும். சென்டர் நமக்கு வந்து ஒரு ஹெட்டிங்ஸ் இருக்கு, ஹெட்டிங் நம்ம லெஃப்ட் சைடில் இருக்குன்னா நம்ம சென்டரில் கொண்டு வரணும், அது யூஸ் பண்ற டேக் தான் சென்டருங்கிற டேக். ஏபிபிஆர் ஒரு ஷார்ட் ஃபார்ம், நம்ம வந்து ஃபுல் ஃபார்மை காமிக்கிறதா ஏபிபிஆர்னு சொல்லுவோம் டேக். சப்ஸ்கிரிப்டட் டெக்ஸ்ட் அப்படின்னா நம்ம ஒரு கெமிக்கல் ஃபார்ம்ஸ் இருக்கு, கெமிக்கல் ஃபார்ம்ல இருக்கிற டெக்ஸ்ட் நம்ம வந்து எழுதுறதுக்கு யூஸ் பண்ற டேக் தான் சப். H2 எழுதலாம். H1 இருந்து H6 வரை நம்ம டேக்ஸ் இருக்கு. அது எதுக்குன்னா நமக்கு வந்து ஹெட்டிங்ஸ் வந்து இப்போ பெருசா இருக்குன்னா H1 யூஸ் பண்ணலாம். அது நம்ம சும்மால கிடைக்கணும்னா லெட்டர்ஸ் H6 யூஸ் பண்ணலாம். அது நம்ம இடையில இருக்க நம்பர்ஸ்லாம் H1, H2, H3, H4, H5, H6 இவ்வளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டா H1 இருந்து H6 வரை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பேராகிராஃப் டேக் எதுக்குன்னா நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதுறோம்னா பி டேக் யூஸ் பண்றோம். பி டேக் யூஸ் பண்ணி எழுதியாச்சுன்னா நமக்கு ஒரு பேராகிராஃப் எழுத முடியும். வாங்க இந்த டேக்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி தரேன். நமக்கு HTML ஃபைல் ரன் பண்றது தேவையான ஒரு நோட் பேட், இன்னொன்று நமக்கு ஒரு ப்ரௌசர் மட்டும் இருந்தால் மட்டும் போதும், நமக்கு ரன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். HTML டேக் ஓப்பன் பண்ணுவோம். HTML இந்த லைன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு டேக் வந்து க்ளோஸ் மட்டும் பண்ண முடியும். இந்த டேக் க்ளோஸ் பண்ண மட்டும்தான் நமக்கு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். எல்லா டேக்ஸ்லயும் அந்த க்ளோசிங் இருக்கணும். HTML ஹெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஹெட் க்ளோஸ். அதுக்கு டைட்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டைட்டில் க்ளோஸ். ஹெட்டுக்கு அப்புறம் வந்து பாடி ஓப்பன் பண்ணிக்கோங்க, பாடி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நாம இவ்வளவு கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணுங்க. ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றோம்னா இதுல தான் நம்ம டைப் பண்றோம், எல்லா இதுலயும். இப்போ நம்ம டைட்டில் கொடுத்துக்கலாம். இந்த டைட்டில் நம்ம எங்க வியூ ஆகும்னு இப்போ காமிக்கிறேன். அது முன்னாடி நம்ம ஃபைல் எப்படி சேவ் பண்ண சொல்லி தரேன். போய்க்கோங்க, ஃபைலில் சேவர்ஸ் கொடுத்துக்கோங்க. சேவர்ஸ்ல நம்ம தேவையான ஒரு நேம் கொடுத்துக்கலாம். .html இல்லைன்னா HTMன்னு கொடுக்கணும், அப்போதான் நம்ம HTML ஃபைல் ரன் ஆகும். சேவ் பண்ணிக்கிட்டு நம்ம சேவ் பண்ண ஃபைல் இங்கே இருக்கு, ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், லீட் டெவலப்பர்னு காமிக்குது. இதான் நம்ம கொடுத்த டைட்டில். இது நம்ம பாடிக்குள்ள நம்ம என்னெல்லாம் எழுதலாம்னு டைப் பண்ணி காமிக்கிறேன். பாடி பி டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க பி டேகை. நமக்கு இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொடுத்த ஹெட்டிங் வந்து நம்ம சென்டரில் வரணும். சென்டர் டேக் யூஸ் பண்றது நம்ம சென்டர் யூஸ் பண்றோம். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணணும் டேக்கை மறக்காம. இப்போ நமக்கு இந்த லீட் டெவலப்பர் வந்து நம்ம ஹெட்டிங்னால கொஞ்சம் பெருசாக காமிக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற டேக் வந்து H1. H1 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க, ரன் பண்ணி காமிங்க. ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ண போதும், அங்கே வந்துடும். பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து
இதில் இருக்க ஒரு கண்டென்ட்டை நாம் போல்ட் பண்ணி காமிக்கிறேன். போல்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேக் வந்து பி. பிஏ க்ளோஸ் பண்ணிக்கோங்க மறக்காம. இப்போ நம்ம இதில் H1 போட்டுக்கிட்டோம். H1 H6 உங்களுக்கு போட்டு காமிச்சு வரேன். என்டர் கொடுத்துக்கோங்க. H6 ஓப்பன் பண்ணிக்கோங்க டேக்கு. H6 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சென்டரில் எழுதிக்கோங்க நமக்கு என்ன தேவையோ. சேவ் பண்ணிக்கோங்க. Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அந்த பேஜ் மட்டும் ரிஃப்ரெஷ் பண்ணால் மட்டும் போதும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு HTML ஃபைல் டெவலப். இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள். இது வந்து நம்ம H1 போட்டோம், இது வந்து H6 போட்டுக்கிட்டோம். இது நம்ம போல்டு பண்ணிக்கணும். இது நம்ம வந்து கெமிக்கல் நோட்டேஷன் எப்படி எழுதலாம் பார்க்கலாம். H போட்டுக்கோங்க. சப் 2 போட்டுக்கோங்க. சப் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓ போட்டுக்கோங்க. இவ்வளோதான். Ctrl+S கொடுத்துக்கோங்க. ரிஃப்ரெஷ் பண்ணி H2 பார்த்தீங்களா. இனி நம்ம ABBR எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தரேன். ABBR டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ABBR நம்ம இந்த ABBR இருக்குல்ல, அதுக்குள்ளாடி டைட்டில் ஈக்குவல் டு டபுள் கோட்டேஷனில் நம்ம அந்த ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கணும். WORLD வேர்ட் verb. அதுக்கப்புறம் இந்த சென்டரில் நம்ம வந்து ஷார்ட் ஃபார்ம் கொடுத்தா போதும். இவ்வளோதாங்க. Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த மவுஸ் இதில் ஹோவர் மட்டும் பண்ண போதும் வேர்ல்டு வைட் வெப்னு மேலே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம HTML எப்படி நம்ம கலர் கொடுக்கலாம், ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணலாம், அதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.